जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். நிர்வாணம். ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஒன்று மாதிரியே இணைத்து பேசுவது வழக்கம். ஜைனர்களில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பிரிவினரே ஜாஸ்தி. ஸ்ரமணர் எனப்படும் அவர்களை தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் சொல்வார்கள். அதனாலேயே நிர்வஸ்திரமாயிருப்பது அம்மணம் எனப்படுகிறது. அமணர்களுடைய லட்சியத்தை பௌத்தர்களின் நிர்வாணத்தோடு ஒன்றுபடுத்தியே அம்மணமாயிருப்பதை நிர்வாணம் என்றும் சொல்வதாயிற்றோ என்னவோ. நிர்வாணம் என்பதற்கு நேர் அர்த்தம் தீபத்தை ஊதி அணைப்பது. ஒரே சூடாக தகித்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த சுடர் அடியோடு இல்லாமலே போய்விடுவதுதான் நிர்வாணம். இப்படி அக்னியை க்ஷணத்தில் அடியோடு இல்லாமல் பண்ணி விடுகிற மாதிரி வேறு எதையும் பண்ண முடியாது. ஜலத்தை காய்ச்சி கீழ்ச்சி பொங்க வைத்துத்தான் வற்றடித்து இல்லாமல் பண்ணணும். இப்படியே மற்ற பூதங்களையும். அப்போதும் கூட அவையெல்லாம் அணுக்களினால் ஆனதால் நாம் அழிந்துவிட்டதாக நினைத்த பிறகும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வேறே ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். மேட்டரை டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது என்று சொல்கிறார்கள். அக்னி அணுக்களால் ஆனது அல்ல. அக்னி எரிவதற்குத்தான் ஆக்சிஜன் வேண்டுமே தவிர அக்னியே ஆக்சிஜன் அணுக்கள்தான் என்று நினைத்துவிடக்கூடாது. அணுக்களால் உண்டாகாததால் அக்னியைத்தான் அடியோடு ரூபமே இல்லாமல் பண்ணி அழிக்க முடிகிறது. அம்மாதிரி அணைந்து போவதுதான் நிர்வாணம். பூதங்களிலேயே ரொம்ப வீரியத்துடன் இருப்பது அக்னி. அக்னியின் சின்ன பொறி மேலே பட்டால் கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சின்ன பொறியே பெரிய ஜுவாலையாகி ஊரையெல்லாம் கொளுத்துவிட முடியும். காற்று ஜலம் முதலான எந்த பூதத்துக்கும் இத்தனை வீரியம் இல்லை. ஆனாலும் இப்படி இருக்கும் அக்னியைத்தான் அடியோடு ரூபம் இல்லாமல் அழிக்க முடிகிறது. காற்றை அழிக்க முடியுமா? ஜீவாத்ம பாவம் என்று ஒன்று கண், காது, மூக்கு முதலான அநேக அவயவங்களை கொண்ட சரீரத்தின் 100 லட்சம் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மனசு, சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 கொண்ட அந்தக்கரணம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் ஒரு ஜீவன் என்ற பாவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 4 கொஞ்சம் கூட அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த கரணத்தின் ஆசைகளை சரீர அவயங்களின் மூலம் அனுபவித்துக் கொண்டே போவதாக இருக்கிறது. சரீரமே நான் என்று நினைப்பதான ஜீவாத்ம பாவம் ஆணிவேர் விட்டுக்கொண்டு ஆழமாக ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப வீரியத்துடன் அக்னியைப் போல வறுத்தெடுப்பதாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அதை அடியோடு அழித்து விடுவதும் அக்னியை அணைப்பது போலத்தான் என்பதாலேயே இதற்கும் நிர்வாணம் என்று பெயர் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சாதனா மார்க்கத்தில் முன்னேறித்தான் அந்த நிலையை அடைய முடியுமானாலும் கடைசி படியில் ஈஸ்வரானுகிரகம் என்பது ஒரு புயல் காற்று அடித்து தீபத்தை க்ஷணத்தில் அணைப்பது போலத்தான் ஒரே வீச்சில் ஜீவாத்ம பாவத்தை அழிக்கும். அதனால் நிர்வாணம் என்று பெயர் கொடுப்பது ரொம்பவும் பொருத்தமாகிறது. நிர்வாணம் என்று புத்தர் தான் முதலில் சொன்னார் என்று ஒரு தப்பபிப்பிராயம் இருக்கிறது. அவருக்கு முந்தியே லிபரேஷனை, அதாவது ஆத்மாவின் முடிவான விடுதலை நிலையை நம் சாஸ்திரங்களில் அப்படி நிர்வாணம் என்று சொல்லி இருக்கிறது. கீதையில் பகவான் ஸ்தித பிரக்ஞனை, அதாவது ஞான நிலையிலேயே ஊன்றியவனை வர்ணித்து முடிக்கிற போது பிரம்ம நிர்வாணம் ருச்சதி, அதாவது பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் என்றே சொல்லியிருக்கிறார். குறிப்பு கீதை 2ஆம் பாகம் ஸ்லோகம் 2. அப்புறம்
தனக்குள்ளேயே அடங்கி சுகித்து கழித்து கொண்டு உள் ஒளியிலேயே முழுகிப்போன யோகி உயிர் வாழும்போதே பிரம்மமாயிருந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சந்நியாச யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார். யோ அந்த சுகோ அந்தராராம ஸ்ததாந்தர் ஜோதிர்யேவ யஹ ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி. குறிப்பு: பகவத்கீதை 5ஆம் அத்தியாயம் ஸ்லோகம் 24. இதற்கு அடுத்த 25வது 26வது ஸ்லோகங்களிலும் பிரம்ம நிர்வாணம் என்ற சொற்றொடர் வருகிறது. வித்தியாசம் என்னவென்றால், புத்தர் நிர்வாணம் என்று மட்டும் சொல்லியிருக்க பகவான் பிரம்ம நிர்வாணம் என்கிறார். முக்கியமான வித்தியாசம், புத்தர் நிர்வாணம் என்று மாத்திரம் சொல்வதால் ஜீவாத்ம பாவம் அடிபட்டு அழிவுபட்டு ஒரே சூன்யமாய் விடுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார். இப்படி ஜீவாத்மா அழிந்து போய் ஒரே சூன்யமாகி விடாமல் ஜீவாத்ம பாவம் அழிந்தாலும் பரமாத்மாவான பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் என்ற பரிபூர்ண நிலையை குறிக்கத்தான் பகவான் பிரம்ம நிர்வாணம் என்று ஒவ்வொரு தடவையும் சொல்கிறார். சுகர் சந்நியாசி என்பவனுக்கு ஏற்பட்ட காவி வஸ்திரமும் போட்டுக்கொள்ளாமல் திகம்பரராக இருந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். விசேஷம் என்னவென்றால், அவர் தம்மளவில் ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாத பரிசுத்த நிலையில் நிர்வஸ்திரமாயிருந்தது மட்டும் இல்லை, இந்த பேத உணர்ச்சி நிறைய உள்ள இதர ஜனங்களும் கூட அவருடைய சாநித்திய விசேஷத்தினால் தாங்களும் அந்த தோஷம் இல்லாதவர்களாகி விடுவார்கள். ஒரு கதை உண்டு. அவர் பூணூல் போடுவதற்கு முந்தியே பரிவிராட்டாக ஓடினார். பின்னாலேயே வியாசர் புத்ரா புத்ரா என்று ஓடினார் என்று சொன்னேன் அல்லவா? பால்யத்திலேயே அப்படி அவர், அதாவது சுகர், ஓடி இருக்கக்கூடும் என்று நான் சொன்னாலும் இந்த கதைப்படி அவர் நல்ல யவ்வன பிராயம் வந்த பின்தான் அப்படி போனது. வியாசர் தனக்கு ஒரு சத்புத்திரன் வாய்க்க வேண்டும் என்ற தாபத்தோடு பிரார்த்தனையோடு யாக்காக்னிக்காக அரணிக்கட்டையை கடைந்து கொண்டிருந்தார். அந்த அக்னியிலேயே சுகர் ஜோதி ஸ்வரூபமாக உத்பவித்தார். உத்பவிக்கும் போதே யுவாவாக இருந்தார் என்றும் அபிப்பிராயம் உண்டு. ஆக கட்டிலங்காளை உருவத்தில் அவர் பாட்டுக்கு வஸ்திரம் இல்லாமல் போய்கொண்டிருந்தார். வழியில் ஒரு இடத்தில் ஸ்திரீகள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் சுகர் நிர்வஸ்திரமாக வருகிறார். அவர்களும் அந்த மாதிரியே இருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி இருப்பதும் சரி, தாங்கள் அப்படி இருப்பதும் சரி, இரண்டுமே அந்த பெண்டுகளுக்கு கொஞ்சம் கூட விகல்பமாக தெரியவில்லையாம். லஜ்ஜையே உண்டாகவில்லையாம். சுகர் மேலே போய்விட்டார். ஒரு நிமிஷம் கழித்து வியாசாச்சாரியாலும் அந்த வழியிலேயே ஓடி வந்தார். இவர் நல்ல விருத்தர், மர உரி, மான் தோல் எல்லாம் போட்டுக்கொண்டு உடம்பை நன்றாக மூடிக்கொண்டிருப்பவர். இவரை பார்த்தவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்பவும் வெட்கம் ஏற்பட்டு துணிகளை வாரி போட்டு கொண்டார்களாம். அது என்ன, என் குமாரன் காளை பருவத்துக்காரன், போனபோது நீங்கள் பாட்டுக்கு ஸ்நானம் பண்ணி கொண்டு இருந்தீர்கள். நான் கிழவன், வருகிற போது வெட்கம் தாங்க முடியாமல் அவதிப்படுகிறீர்கள் என்று வியாசர் கேட்டாராம். வயசு என்னவா இருந்தால் என்ன, அவருடைய நிர்மலம்தான் எங்களையும் தொட்டுடுத்து. அவர் சந்நிதியிலே எங்களுக்கும் பேத உணர்ச்சி தெரியவில்லை என்று அவர்கள் பதில் சொன்னார்களாம். சுகர் மாதிரியானவர்களுக்கு வியவஸ்தை விதிகள், ரூல்கள் எதுவும் இல்லை. ஸ்ரீ சங்கர சரிதம் நிர்வாணம் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।